என் தங்கப்பிள்ளையே, ஆவணி மாதத்தினுடைய முதலாவது திங்கள் கிழமை. என்ன இது? ஆவணி மாதத்திற்கு அம்மா இத்தனை சிறப்புகளை கொண்டு சேர்க்கிறாள் என்று யோசிக்கிறாயா? ஆவணி மாதம் சிவபெருமானுக்கு உகந்த மாதம். அதிலும் குறிப்பாக ஆவணி திங்கள் சிவபெருமானையும் சந்திர பகவானையும் வழிபடுவது மிகவும் சிறப்பு. இந்த நாளில் நிச்சயமாக நீ எப்பொழுதும் எதை செய்ய நினைத்தாலும் சரி, நான் சொல்கின்ற குறிப்பிட்ட இந்த பொருளை நீ வாங்கி உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்து விட்டால் போதும். நிச்சயமாக நீ எதிர்பார்க்கின்ற விஷயத்தில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே. குறிப்பாக ஆவணி மாதத்தினுடைய திங்கள் கிழமை உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். சிவபெருமானையும் சந்திர பகவானையும் தரிசனம் செய்கின்ற நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அதிசயம் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும். என் குழந்தையே, எப்பொழுதுமே உன்னோடு வருகின்ற இந்த வராகி இது போன்ற நல்ல விஷயங்களை உனக்கு எடுத்து சொல்லும் பொழுது நீ அதனை என்னவென்று தெரிந்து கொள். இப்பேற்பட்ட மாதத்தில் நீ இந்த வராகியினுடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கின்றாய் தெரியுமா? இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவென்றாலும் சரி, நீ எல்லா நிலையிலும் உனக்கான மாற்றங்களை உறுதியாக பெற வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இனி நடந்து முடிந்ததற்கெல்லாம் நீ என்னவென்று சரியானதொரு புரிதலை கொண்டு வந்து உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ நல்லபடியாக தெரிந்திட வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட வேதனைகளும் என்னவென்று நான் அறிவேன். இதற்கு மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு கஷ்டம் வராமல் நிச்சயமாக என்னால் தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் வரக்கூடிய உண்மைகளை நீ கண்டு கொண்டால் மட்டுமே உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, தடுமாறி நிற்காதே. இனி என்ன வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கலாம். இனிமேல் எதிலுமே தைரியத்தோடு நீ ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும். உன்னுடைய தைரியம்தான் உனக்கு எதையும் பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய தைரியம்தான் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மா இது போன்ற அதிர்ஷ்ட நாளில் உனக்கு சொல்லும் ஒரு விஷயம் இன்று இரவுக்குள் நீ செய்தால் போதும் என்பதனால்தான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் குழந்தையே, இத்தனை நாளும் நீ சந்தித்தது எல்லாமும் ஒரு மிக குறுகிய அளவிலான கஷ்டங்கள்தான். ஆனால் இதைவிட மிக பெரிய பெரிய இன்னல்களும் சோதனைகளும் இன்னமும் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது. என்ன, அம்மா பயமுறுத்துகிறாளா? அம்மா உன்னை வேதனைப்படுத்துகிறாளா? என் குழந்தையே, நீ தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லாவற்றையும் கவனமாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு வருவது என்ன, நடப்பது என்ன, கிடைப்பது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். மனது எதையுமே ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்குரிய பக்குவத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமாக உனக்கு அத்தனையிலும் நான் முற்றுப்புள்ளியினை வைக்க நினைக்கின்றேன். எதற்குமே ஒரு நிரந்தரமான தீர்வை காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். தற்காலிகமாக தீர்வு கிடைத்து என்ன பலன் இருக்கின்றது? உனக்கு ஆறுதலை சொல்வதற்காக மட்டுமே நான் எதையாவது பேசிக்கொண்டிருப்பதில் உனக்கு என்ன பலன் இருக்கின்றது? எதுவென்றாலும் என் பிள்ளைக்கு சரியாகவும் நிலையாகவும் இருக்க வேண்டும். எதுவென்றாலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் அது உறுதியாக இருக்க வேண்டும். இனி உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்கின்ற ஒரு புரிதல் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் அது போதும். முன்னின்று எதையும் என் பிள்ளை நீ சாதிக்க முடியவில்லை என்பதற்காக வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு நடக்காமல் போய்விடும் என்று சொல்லி நீ வருந்தாதே. இனி எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கும் பொழுது எது நடந்தாலும் அதை நான் உனக்கு முன்னின்று சொல்லி கொடுக்காமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரால் உனக்கு என்னென்ன கஷ்டங்கள் வந்ததோ, யாரால் உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்ததோ அதுவெல்லாமும் தீர்ந்து உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு நான் மிக பெரிய அளவிலான பாடத்தை கொடுப்பேன். இது போன்ற நல்ல நாட்களில் நீ செய்யக்கூடிய காரியங்களை சரியாக செய்யும் பொழுது
உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்பிற்கும் நல்ல பலன் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எதிலுமே தோல்வியை பெறுவதற்காக பிறந்த குழந்தை அல்ல. அதனால் ஆரம்பத்தில் ஒரு தோல்வி கிடைத்தது என்பதற்காக ஒட்டுமொத்தமாக எல்லாமே முடிந்து விட்டதாக நினைத்து விடாதே. அடுத்தது உனக்கு என்ன நடக்கும், அடுத்தது உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இத்தனை நிமிடங்களும் நீ எல்லாவற்றையும் கவனமாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான மாற்றத்தை நீ உறுதியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இனி இந்த நிலை, இந்த சூழ்நிலை உனக்கு என்னவானது என்பதனை நீ கவனத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும். மனமுருகி என் பிள்ளை, நீ வேண்டி நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஆவணி மாதத்தினுடைய திங்கள் கிழமையில் நாம் என்ன பொருளை வாங்கினால் நமக்கு நல்லது நடக்கும் என்பது முதலில் உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதை செய்யாமல் விட்டு விடுவாயா என்ன? நமக்கென நாம் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று ஏற்று நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நாம் கவனமாக என்னவென்று தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இனி அத்தனைக்குமான வெற்றியை உனக்கு கொடுக்க நினைப்பவள் இந்த வராகி. நான் சொன்ன சொல் மீற மாட்டேன். உன் வாழ்க்கையில் இதனால் என்ன நடக்கும் என்பதனை நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை அதற்கான சந்தோஷத்தை நீ உறுதியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி நீ கண்கலங்கி நின்றது எல்லாம் போதும். இனி உன்னுடைய வாழ்க்கையில் தலையிடுகின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வராகி என்னுடைய கைகளினால் தண்டனையை பெறுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் நின்று உனக்கு எதை செய்தாலும், யார் முன் நின்று உனக்கு எந்த விஷயத்தை நடத்தினாலும் அதையெல்லாம் எண்ணி ஒரு பொழுதும் நீ கலங்கி விடாதே. உன்னுடைய சந்தோஷம் எப்பொழுதும் என்னிடம் இருக்கிறது என்பதனை நான் நன்கு அறிவேன். அதனால்தான் இந்த வராகி ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உனக்கென கொடுத்துவிட முன்னே நிற்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக வேண்டும் என்றால் இன்று ஆவணி மாதத்தினுடைய முதலாவது திங்கள் கிழமை சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் உகந்த நாள். நிச்சயமாக நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? வெண்மை நிறத்திலான பொருட்களை இன்று உன் இல்லத்திற்குள் நீ வாங்கி வர வேண்டும். அதாவது வெண்மை நிறத்திலான பொருட்கள் என்றால் முதலாவது அரிசி. ஒரு இல்லத்தில் நமக்கு தேவையான முதன்மையான பொருள் அரிசி. இந்த அரிசியினை இன்று நிச்சயமாக வாங்கி கொண்டு வருவது உன் இல்லத்தில் எப்பொழுதும் உனக்கு உணவிற்கு பஞ்சமில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதுபோல பாலினாலான பொருட்கள், இனிப்புகள், வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்புகளை நீ இன்று உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கலாம். பால் கொண்டு வந்து பூஜை அறையில் வைக்கலாம். என் குழந்தையே, இதுபோன்று வெண்மை நிறத்திலான பொருட்கள், தெய்வத்திற்கு உகந்த பொருட்கள் இருப்பதை நீ நிச்சயமாக கண்டு கொண்டாயானால் தெய்வத்திற்கு அதனை கொண்டு வந்து சேர்க்கலாம். என் குழந்தையே, வெண்மை நிறத்திலான தாமரை இன்று நீ பூஜை அறையில் கொண்டு வந்து சேர்க்கலாம். எல்லாமுமே ஏதோ ஒரு வகையில் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று சொல்லும் பொழுது அதனை ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. அதனை ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. இத்தனை நாளும் நீ பட்டதற்கும் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதற்கும் சேர்த்து வைத்த விஷயங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சரியில்லை என்ற ஒரு விஷயம் உனக்கு இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை கவனத்தை செலுத்தாமல் என் பிள்ளை நீ அடுத்தது என்னவென்று யோசிக்க வேண்டும். இது உன்னால் முடியும் என்று தெரிந்தால் அதிலிருந்து ஒருபொழுதும் பின்வாங்காதே. உனக்கே சந்தேகம் ஏற்படுகிறது என்றால் நம்மால் முடியாது என்ற மனக்குழப்பத்தோடு அதனை நீ செய்து கொண்டிருந்தாயானால் எவ்வளவு முட்டி மோதினாலும் அதில் உனக்கு சரியானபடியான பலன்கள் நிச்சயமாக கிடைக்காது. அதனால் இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட, எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றிட கலங்காமல் இருந்து விட்டால் அது போதும்.
உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும். உனக்கு எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்றாலும் அதிலிருந்து நீ விரும்பிய வெற்றியும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. மனம் நிறைய ஆசைகளோடும் கனவுகளோடும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்திருக்கிறாய். உன்னுடைய வெற்றியை நீ தெய்வத்தின் அருளால் மட்டுமே பெற முடியும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு நீ வந்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய மனநிலைக்கு தகுந்தாற் போல நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய தொடங்க வேண்டும். உன்னுடைய மனநிலைக்கு ஏற்றாற் போல நீ எல்லாவற்றிலும் உன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். இனி நடந்து முடிந்ததும் நடக்கப் போவதும் என்னவென்று நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம். இனி உனக்கு நடப்பது அத்தனையிலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது மிகப்பெரிய புரிதலை உனக்கு கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. வராகியினுடைய அன்பு பிள்ளையான உனக்குத்தான் இந்த செய்தி கிடைத்திருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். வேறு யாராலும் அவ்வளவு சுலபமாக இந்த செய்தியினை கேட்டுவிட முடியாது. நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்பொழுதும் அம்மா நமக்கு நல்லதை நடத்தி தருவாள் என்பதனை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இது போன்ற செய்திகள் வந்து சேரும். திங்கள் கிழமையில் பொதுவாகவே அரிசி வாங்குவது மிகவும் நல்லது. சந்திர பகவானுக்கு உகந்த நாள் அல்லவா? சந்திர பகவான் இந்த நாளில் நிச்சயமாக உனக்கு நல்லருள் புரிய வேண்டும் என்பது விதி. அதனால் இந்த நாளில் நீ வெண்மை நிறத்திலான அந்த அரிசி உன் வீட்டிற்கு நிச்சயமாக மிகவும் அவசியமான ஒரு பொருள். அதனை உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது இதிலிருந்து உனக்கு மிகப்பெரிய அதிசயம் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய நம்பிக்கை உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறேன், ஏதுவெல்லாம் கொடுக்கிறேன் என்பதனை நீ தேடி அலையாமல் உனக்கு நடந்தது எல்லாம் என்னவென்றும் இனி நடக்கப் போவது எல்லாம் என்னவென்றும் என் பிள்ளை சற்று கவனமாக நீ கவனிக்க தொடங்கு. எல்லா நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கட்டும். எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை நிறைவாக தரட்டும். கலங்காமல் இரு. நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் தெய்வத்தின் அன்பை உனக்கு பெற்று கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எப்பொழுதும் போல நான் முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு நொடி பொழுதிலும் நான் பின்வாங்கிட மாட்டேன். ஒவ்வொரு நாளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து ஒரு நாளும் நான் பின்தங்கி நிற்க மாட்டேன். என் குழந்தைக்கு எது எது இந்த வாழ்க்கைக்கு தேவை என்பதனை நான் அறிவேன். எதை கொடுத்தால் என் பிள்ளை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதனை நான் அறிவேன். அதை நான் உனக்கு நிரந்தரமாக தர வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது என் பிள்ளை அவை ஒவ்வொன்றையும் நீயும் நிரந்தரமாக பெற்றுக்கொள். மனத்தெளிவான விஷயங்கள் உனக்கு எந்நாளும் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கட்டும். மனதிற்குள் இருக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும். எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்த ஒரு மாற்றமும் எல்லா விஷயங்களுக்கும் சேர்த்து வைத்த ஒரு சந்தோஷமும் நீ எப்பொழுதும் உறுதியோடு ஏற்றுக்கொண்டு இனி நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் கவனமாக என்னவென்று நீ கவனித்து தெரிந்து கொள். இனி எதற்காக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. அத்தனையிலும் நீ கிடைக்கின்ற வெற்றியும் அத்தனையிலும் நீ கிடைக்கின்ற சந்தோஷத்தையும் எப்பொழுதும் உனது என்று நீ எண்ணும் பொழுது அந்த சந்தோஷம் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாது. அந்த சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல நினைக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இது போன்ற ஒரு வெற்றி உனக்கு என் மூலமாக கிடைக்கப் போகிறது என்பதனை நினைக்கும் பொழுது உன் தாயானவள் எனக்கு அத்தனை மகிழ்ச்சி. என் பிள்ளைக்கான அத்தனை விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன். என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உறுதியாக கொடுக்க தயாராகிவிட்டேன். இனி உன் நம்பிக்கை ஒன்றுதான் உன்னை காப்பாற்ற வேண்டும். உன்னுடைய
உறுதியான எண்ணங்கள் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.